6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான சிந்துவெளி நாகரிகம் பற்றிய மிக முக்கியமான வினா விடைகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதோட பார்ட் 3 வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். மயிலாடுதுறையில் கண்டறியப்பட்டுள்ள கற்கோடாரியில் உள்ள குறியீடுகள் சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்ட குறியீடுகளை ஒத்திருப்பதாக கூறியவர் யார்? ஐராவத மகாதேவன். சிந்துவெளி எழுத்துக்களின் குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களுடன் ஒத்துப்போகின்றன என்று கூறியவர் யார்? பர்போலா. ஹரப்பாவில் சங்கு உற்பத்தி செய்யப்பட்ட இடம் எது? நாகேஸ்வர் மற்றும் பாலக்கோட். ஹரப்பாவில் வைடூரியம் விற்பனை செய்யப்பட்ட இடம் எது? ஷார்ட்டுகை. கார்னிலியன் அதாவது மணி உற்பத்தி செய்யப்பட்ட இடம் எது? லோத்தல், குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தல். ஸ்டீடைட் அதாவது நுரைக்கல் எங்கு காணப்பட்டது? தெற்கு ராஜஸ்தானில் காணப்பட்டது. செம்பு அதிகமாக காணப்பட்ட இடம் எது? ராஜஸ்தான் மற்றும் ஓமன். REM வீலர் ஹரப்பாவில் அகழாய்வு நடத்திய ஆண்டு 1940ஆம் ஆண்டு. சிந்துவெளி நாகரிகத்தின் முக்கிய நகரங்களுள் ஒன்றான பானவாலி எந்த இடத்தில் அமைந்து காணப்படுகிறது? ராஜஸ்தான். ஹரப்பா நகரம் அமைந்துள்ள இடம் பஞ்சாப் மற்றும் பாகிஸ்தான். மொஹஞ்சதாரோ நகரம் அமைந்துள்ள இடம் சிந்து. தோலவேரா நகரம் அமைந்துள்ள இடம் குஜராத். காளிபங்கன் நகரம் அமைந்துள்ள இடம் ராஜஸ்தான். லோத்தல் நகரம் அமைந்துள்ள இடம் குஜராத். பானவாலி நகரம் அமைந்துள்ள இடம் ராஜஸ்தான். ராகிகர்கி நகரம் அமைந்துள்ள இடம் ஹரியானா. அதாவது முதல் தானிய களஞ்சியம் கண்டறியப்பட்ட இடம் ராகிகர்கி. சுர்கோடா நகரம் அமைந்துள்ள இடம் குஜராத். இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாதலின் சின்னம் எந்த நாகரிகம்? சிந்துவெளி நாகரிகம். சிந்துவெளி நாகரிகத்தின் அடையாளம் முதலில் காணப்பட்ட இடம் எது? ஹரப்பா. தொடக்க கால ஹரப்பா ஆண்டு கிமு 3000 முதல் 2600 வரை. முதிர்ச்சியடைந்த ஹரப்பா ஆண்டு கிமு 2600 முதல் 1900 வரை. ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கிய ஆண்டு கிமு 1900. பிற்கால ஹரப்பா ஆண்டு கிமு 1900 முதல் 1700 வரை. ஹரப்பாவுக்கு முதலில் 1826ஆம் ஆண்டு வருகை தந்த இங்கிலாந்து நாட்டவர் யார்? சார்லஸ் மேசன். ஹரப்பா நாகரிகத்தை 1921ஆம் ஆண்டு கண்டறிந்தவர் யார்? தயாராம் சஹானி. மொஹஞ்சதாரோ நகரத்தை 1922ஆம் ஆண்டு கண்டறிந்தவர் யார்? பானர்ஜி. 1931ஆம் ஆண்டு சங்குதாரோ நகரத்தை கண்டறிந்தவர் யார்? மஜும்தார். லோத்தல் நகரத்தை 1957ஆம் ஆண்டு கண்டறிந்தவர் யார்? ராவ். காளிபங்கன் நகரத்தை 1959ஆம் ஆண்டு கண்டறிந்தவர் யார்? லால். டோலவிரா நகரத்தை 1990ஆம் ஆண்டு கண்டறிந்தவர் யார்? ஜோசி. பானவால நகரத்தை கண்டறிந்தவர் யார்? பிஷ்ட். மீட்டாதால் நகரத்தை கண்டறிந்தவர் யார்? சூரஜ்பான். 1831இல் அம்ரி என்னும் ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு வருகை தந்தவர் யார்? அலெக்சாண்டர் ஃபர்ன்ஸ். லாகூரிலிருந்து எந்த நகரத்திற்கு ரயில் பாதை அமைப்பதற்காக ஹரப்பா நாகரிகம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது? கராச்சி. 1856ஆம் ஆண்டு. ஹரப்பா பகுதியிலிருந்து ஒரு முத்திரை இந்திய தொல்லியல் துறையின் முதல் அளவையலான யாருக்கு கிடைத்தது? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ஹரப்பாவை பார்வையிட்ட ஆண்டுகள் 1853, 1856 மற்றும் 1875ஆம் ஆண்டுகள். சிந்துவெளி நாகரிகத்தின் கிழக்கு எல்லை அமைந்துள்ள இடம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஆலம்கிர்பூர். சிந்துவெளி நாகரிகத்தின் மேற்கு எல்லை அமைந்துள்ள இடம் பாகிஸ்தான் மற்றும் ஈரான் எல்லை சட்கா ஜெண்டர். சிந்துவெளி நாகரிகத்தின் வடக்கு எல்லை அமைந்துள்ள இடம் ஆப்கானிஸ்தானில் உள்ள ஷார்ட்டுகை. சிந்துவெளி நாகரிகத்தின் தெற்கு எல்லை அமைந்துள்ள இடம் மகாராஷ்டிராவில் உள்ள தைமாபாத். ஹரப்பா மக்கள் கட்டுமானத்திற்கு எவ்வகையான செங்கற்களை பயன்படுத்தினர்? சுட்ட மற்றும் சுடப்படாத செங்கற்களையும் கற்களையும் பயன்படுத்தினர். ஹரப்பா நகரத்தின் வடிவமைப்பு எவ்வாறு காணப்பட்டது? அதாவது எந்த வடிவம்? சட்டக வடிவம். ஹரப்பா நகர வீடுகள் எதனால் கட்டப்பட்டிருந்தன?
சேற்று மண்ணினால் செய்யப்பட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு இருந்தன. ஹரப்பா நகர கழிவுநீர் வடிகால்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு இருந்தன. ஹரப்பா நகர வீடுகள் எத்தனை தளங்களால் ஆனவை? 1 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்களால் ஆனவை. ஓர் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் எது? மொஹஞ்சதாரோ நகரம். ஹரப்பாவில் வைடூரியம் உற்பத்தி செய்யப்பட்ட இடம் எது? ஷார்ட்டுஹை. ஹரப்பா மக்களின் நிலையான வாழ்வாதாரமாக விளங்கிய தொழில் வேளாண்மை மற்றும் மேய்ச்சல் தொழில். ஹரப்பா மக்கள் எந்த வகையான பயிரிடும் முறையினை பின்பற்றினர்? இரட்டை பயிரிடும் முறை. ஹரப்பா மக்கள் உழுவதற்கு கலப்பை பயன்படுத்தினார்கள். இத்தகைய நிலங்களை, அதாவது உழுத நிலங்களை எந்த இடத்தில் காண முடிகிறது? காலிபங்கன் என்னுமிடத்தில் காணப்படுகிறது. ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள காலிபங்கனில் காணப்படுகிறது. ஹரப்பாவில் கார்னிலியன் மணி உற்பத்தி செய்யப்பட்ட இடம் எது? லோத்தல், குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தல். ஹரப்பா பண்பாட்டில் எத்தகைய விலங்குகள் இல்லை? குதிரைகள். அதாவது ஹரப்பா மக்கள் அறிந்திடாத விலங்கு எதுனா அது குதிரைகள். ஹரப்பா பண்பாட்டில் செபு என்று அழைக்கப்பட்டது எது? மாடுகள். அதாவது ஹரப்பா மக்கள் வேளாண்மை தொழிலில் சிறந்து விளங்கியதால் மாடுகளை அதிகம் பயன்படுத்தினர். ஹரப்பா நாகரிகம் எத்தகைய கால நாகரிகம் ஆகும்? வெண்கல கால நாகரிகம். ஹரப்பாவில் தயாரிக்கப்பட்ட கைவினை கலைப்பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்ட இடம் மெசபடோமியா. ரோரி செட் எனப்படும் படிக்கல்லில் செய்யப்பட்ட கத்திகளை எந்த மக்கள் பயன்படுத்தினர்? ஹரப்பா மக்கள் பயன்படுத்தினர். செம்பாலான நடனமாடும் பெண் சிலை கண்டறியப்பட்ட இடம் எது? சிலை அப்படின்னு வந்தாலே அது மொஹஞ்சதாரோ தான். ஹரப்பா மக்கள் அணிகலன்களை உருவாக்க பயன்படுத்தியவை எவை? செம்பு, தங்கம் மற்றும் கார்னிலியன் கற்கள். சிந்து வெளியின் மெலுக்கா என்ற பகுதியில் பேரரசர் நாரம்சின் அணிகலன்களை வாங்கியதற்கான குறிப்புகள் இடம்பெற்றுள்ள கல்வெட்டு எது? கியூனிஃபார்ம் கல்வெட்டு. ஹரப்பாவில் கண்டறியப்பட்ட எடை கற்களின் வடிவம் என்ன? கனசதுர வடிவம். ஹரப்பாவில் கண்டறியப்பட்ட நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் எத்தனை குறியீடுகளை கொண்டு காணப்படுகிறது? 26 குறியீடுகள். மொஹஞ்சதாரோவில் கண்டறியப்பட்ட மதகுரு சிலை எந்த தனிமத்தால் ஆனது? ஸ்டீட்டைட் எனப்படும் தனிமத்தால் ஆனது. பழங்கால கற்கால கருவிகளை சென்னையில் ராபர்ட் ப்ரூஸ்வுட் என்பவர் எந்த ஆண்டு கண்டறிந்தார்? 1863ஆம் ஆண்டு கண்டறிந்தார். மெகர்கர் எந்த பண்பாட்டோடு தொடர்புடையது? புதிய கற்காலத்தோடு தொடர்புடையது. ஹரப்பா மக்களின் முக்கிய வாழ்வாதாரம் எது? வேளாண்மை. சிந்துவெளி நாகரிகத்தில் மிகவும் பழமையான நாகரிகம் எது? ஹரப்பா நாகரிகம். சிந்துவெளியில் முன்னோடி நகரம் எது? மெகர்கர். இது 7000 ஆண்டுகள் பழமையானது ஆகும். மரத்தாலான கழிவுநீர் கால்வாய் கண்டறியப்பட்ட இடம் எது? காலிபங்கன். இது ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ளது. தானிய களஞ்சியம் கண்டறியப்பட்ட இடம் எது? ராகி கர்கி. இது ஹரியானா மாநிலத்தில் அமைந்துள்ளது. துறைமுகம் மற்றும் நீர் மேலாண்மை முறை கண்டறியப்பட்ட இடம் எது? குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தல். செவ்வக வடிவ பெருங்குளம் கண்டறியப்பட்ட இடம் எது? சிந்து பகுதியில் அமைந்துள்ள மொஹஞ்சதாரோ. செவ்வக வடிவ பெருங்குளம் மொஹஞ்சதாரோ. சிந்துவெளி மக்களில் எவை இருந்ததற்கான ஆதாரங்கள் கண்டறியப்படவில்லை? படைகள், வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் அரண்மனைகள். ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் தனது நூலில் விவரித்தவர் யார்? சார்லஸ் மேசன். சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் யார்? ஜான் மார்ஷல். சிந்து நாகரிகம் என்ற நூலை எழுதியவர் யார்? மார்டிமர் வீலர். சார்லஸ் மேசன் தன்னுடைய நூலில் குறிப்பிட்ட பகுதி எது? அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி குறிப்பிட்ட பகுதி வடமேற்கு இந்தியா மற்றும் தற்போது உள்ள பாகிஸ்தான். ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லின் பொருள் என்ன? புதையுண்ட நகரம். இந்திய தொல்லியல் துறையின் முதல் ஆய்வாளர் யார்? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள் இடுகாட்டு மேடு. ஹரப்பா என்றால் புதையுண்ட நகரம், மொஹஞ்சதாரோ என்றால் இடுகாட்டு மேடு. சிந்துவெளி அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? 1921ஆம் ஆண்டு. ஹரப்பா நாகரிக காலத்தில் முன்னோக்கிய நீர் மேலாண்மை முறை கண்டறியப்பட்ட இடம் என்ன? லோத்தல், அதாவது குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தல். சிந்துவெளி அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1921.
ஹரப்பா நகரம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1921. மொஹஞ்சதாரோ நகரம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1922. ஹரப்பா நாகரிக காலத்தில் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியில் பிரத்யேக இடத்தை வகிக்கும் இடம் எது? சங்குதாரோ. கைவினைப் பொருட்கள் அப்படின்னு சொன்னாலே அது சங்குதாரோ தான். மொஹஞ்சதாரோ அமைந்துள்ள இடம் எது? லார்கானா மாவட்டம். பணியாளர் குடியிருப்பு கண்டறியப்பட்ட சிந்துவெளி நாகரிகத்தின் பெயர் என்ன? ஹரப்பா. மிக பெரிய எண்ணிக்கையிலான ஹரப்பா நாகரிகத்தின் முத்திரைகள் எதனால் உருவாக்கப்பட்டன? மென்கற்களால் உருவாக்கப்பட்டன. ஹரப்பாவிற்கு முதலில் 1826ஆம் ஆண்டு வருகை தந்தவர் யார்? சார்லஸ் மேசன். அவ்வளோதான். சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிய 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான புத்தகத்தில் இடம்பெற்ற முக்கியமான வினாக்களை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.